இருக்கும்போது சீக்கே நீ கவலையே படாத. அவன் பார்க்கறதுக்கு தான் அப்படி, யார்கிட்டயும் பேச மாட்டான். ஆனா காரியத்துல கெட்டிக்காரன். அது இல்லையா நான் சொல்ல வந்தது. அன்னைக்கு அந்த பத்திரிகைக்காரியை நம்ம மிரட்டி விட்டது பத்தலன்னு நினைக்கிறேன். இனிமேலும் அவளை சும்மா விட்டோம்னா அப்புறம் நமக்கு ஆப்பாயிடும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்னையா பைத்தியக்கார மாதிரி பேசுற? அவ மறுபடியும் ஏதேதோ விசாரிச்சுட்டு இருக்கான்றது தான் இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட். நம்மளோட அரசியல் நடவடிக்கைகள், அப்பாஸ், எலெக்ஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி டெல்லிக்கு அனுப்ப போறாளாம். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு காப்பி அனுப்புவா போல. நீ அந்த எலெக்ஷன் கமிஷனரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நீ பேப்பரை படிச்சா தானே? அந்த ஆள் ஒரு வேட்டை நாய். கடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கான். வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடஞ்சிருமோன்னு தான் ஏன் கவலை. இந்த நியூஸ் ஸ்டோரியை பார்த்து எலெக்ஷனை கேன்சல் பண்ணுவாங்களும் தான் நான் பயப்படுறேன். யார் அந்த எலெக்ஷன் கமிஷனரு? சீஃப் மினிஸ்டரே நம்ம பக்கம் தானே? சீஃப் மினிஸ்டர் இல்ல, பிரைம் மினிஸ்டரே நம்ம பக்கம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷனரை பத்தி உனக்கு சரியா தெரியல. அந்த ரிப்போர்ட்டர் எழுதுற எந்த ஸ்டோரி டெல்லி போய் சேரக்கூடாது. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? இதை பத்தி ஏதாவது விவரம் கிடைச்சதா? விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா விசாரிக்கணும். ஓகே சார். வாமா. பத்திரிகை மற்றும் பத்திரிகைக்காரங்களோட பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீதி வேண்டும், நீதி வேண்டும். கவிதாவின் கொலைக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். கவிதாவின் கொலைக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். கவிதாவின் கொலைக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். இந்த விஷயத்தை மறுபடியும் 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 வெளியில கொண்டு வர ஆசைப்படுறேன். கவிதாவோட மரணம் ஆக்சிடென்ட் கிடையாது. அது திட்டமிட்ட கொலை, ப்ரீ பிளான்டு மர்டர். இந்த கொலைக்கு சம்பந்தமானவங்களை கண்டுபிடிக்கிறதுல நானும் எனது கட்சியும் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்போம். இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு சரியான உதாரணமா இருக்கும். எலெக்ஷன் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எதிர்கட்சிக்காரங்க வேட்பாளரையும் நடத்தலாம். தள்ளுங்க தள்ளுங்க. டிஜிபி கிட்ட நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்னு சொல்லுங்க. என்ன ஆனாலும் ராஜமாணிக்க நாடாரும் நீயும் சேர்ந்து செஞ்ச இந்த வேலை ரொம்ப கொடுமையான வேலை. ஊரே கலவரத்தில் இருக்கு. அதுவும் இல்லாம சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட என்கொயரி வேற. இப்போ நம்ம என்ன பதில் சொல்றது? என்ன ராமச்சந்திரன் ஒன்றும் பேச மாட்டேங்கிற? நீதாயா ஹோம் மினிஸ்டர், அதை மறக்காத. லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ண என்ன வேணா செய்யுங்கன்னு கலெக்டருக்கு உத்தரவு போடலாம். நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? இங்க பாருங்க, என்ன உத்தரவு போட்டாலும் மீனாட்சிபுரம் தேர்தலை தள்ளி வைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். எதிர்கட்சிக்காரங்க மீட்டிங் பிளேஸ்ல பாம்பு பிளாஸ்ட் ஆனதா யார் சொன்னது? அது பாம்பே கிடையாது. இட் வாஸ் a natural mishap connected with the power supply. அது ஒரு அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட்னு நீங்க தாராளமா பத்திரிகைக்கு பேட்டி கொடுங்க.
சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி சீஃப் செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் யாருக்குமே எந்த அசம்பாவிதமும் நடக்காத போது 7000 பேர் செத்தாங்கன்னு நீங்க எழுதி கொடுக்கல. தலைவரே, உங்களுக்கு டெல்லியில இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்க நினைச்சா எதை வேணா செய்யலாம். சிகே சொல்றது ஒரு வகை கரெக்ட் தான். போடுங்க போனை சீஃப் செக்ரட்டரிக்கு. மேடம், நீங்க ரொம்ப சங்கடத்துல இருக்கீங்க. இல்ல இட்ஸ் a part of the job. இதை விட பழைய டீச்சர் வேலையே பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணிருக்கா? இப்போவே எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்க மிலிட்டரிக்கார மாதிரி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. நான் உங்களை ரொம்ப அவசரமா வர சொன்னது சிச்சுவேஷனை சரிப்படுத்ததான். தேர்தல் அன்னைக்கு கண்டிப்பா கலவரம் நடக்கும். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நாம செய்யணும். யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அது மட்டும் சொல்லுங்க. உனக்கு சண்டை போட ஆள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அமைதியா எலெக்ஷன் நடக்கணும்னா அந்த கிரிமினல் வெளியே இருக்க கூடாது. அவனை தூக்கி போடணும், அவ்வளவுதானே? ராஜமாணிக்க நாடார 2 நாள் உள்ள தூக்கி போடுறேன். அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம். நீங்க போய் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குங்க. இதெல்லாம் முடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும்.